எல்லாரும் அன்றாட வேலைகளை செய்யலாம். இப்படிதான் பிக் பாஸ் இன்னைக்கு முடிச்சாரு. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 71. இந்த வாரத்தோட பிக் பாஸ் தலையா கானா வினோத் வந்திருந்தாரு. அண்டே நாளே நாமினேஷன்ஸ் தாங்க. வினோத் வந்தோட ரிசல்ட் டீம் அப்புறம் குக்கிங் டீம்னு சொல்லி பிரிக்கும் போதே பயங்கரமான சண்டை. சாண்ட்ராவும் விஜய் பார்வதியும் நாங்க ரொம்ப துடைக்க மாட்டோம், அப்பப்போ துடைக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பக்கம் எஃப்ஜே ஆதிரே இவங்கெல்லாம் ஒரு கூட்டா சேர்ந்து இவங்க பேச ஆரம்பிக்கும் போது பயங்கரமான சண்டைங்க இழுத்துட்டே போச்சு. ஒரு வழியா ஒத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கமருதீனும் விஜய் பார்வதியும் ஸ்லைட்டா சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாமினேஷன்ஸ்ல இன்னைக்கு வித்தியாசமா இருந்ததுங்க. ஏன்னா கலர் பெயிண்ட் அவங்களோட ஃபேஸ்ல போடுற மாதிரி இன்னைக்கு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஓப்பன் நாமினேஷன்ஸ் எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு யாரை நாமினேட் பண்றாங்களோ அவங்களோட ஃபேஸ்ல போயிட்டு அந்த பெயிண்ட் அப்படியே கன்னத்துல போடுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புதுமையா இருந்தது. இந்த மாதிரியான ஓப்பன் நாமினேஷன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதிசயமா பாத்தீங்கன்னா விக்ரம் விக்கல்ஸ் யாருமே நாமினேட் பண்ணல. வினோத் கேப்டன்னால அவர் நாமினேட் பண்ணக்கூடாது. பட் மற்றபடி எல்லாருமே நாமினேட் ஆனாங்க. அதிகமா நாமினேட் ஆனது பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ரொம்ப எமோஷனலா டவுனா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்களோட ஹஸ்பண்ட் பிரஜின் வெளில போயிட்டேன்னு டவுன் ஆயிட்டாங்க. நேற்று ரம்யா வெளில போயிட்டோன்னு டவுன் ஆயிட்டாங்க. வியானா வெளில போயிட்டோன்னு டவுன் ஆயிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் பிக் பாஸ்ல மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா? தினமும் என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி.